friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்ச பசலை கீரை கடையல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இத ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இத சாட்டனைன்னு சொல்லுவாங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பசலைக்கீரையை பொதுவாக யாரும் விதைக்க மாட்டாங்க. அங்கங்கே காட்டுக்குள்ளே தான் முளைச்சிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தீவன காட்டில் எங்கேயாவது முளைச்சிருக்கான்னு நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் மரவள்ளி கிழங்கு காடு. எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே முளைச்சிருக்கிறது எல்லாமே பசலைக்கீரை தான். இப்போ நம்ம இதிலேருந்து தேவையான அளவு மட்டும் பறிச்சிக்கலாம். இந்த கீரையை பொதுவாக யாரும் சமைக்க மாட்டாங்க. களைன்னு சொல்லி வெட்டி தான் போடுவாங்க. ஆனால் இந்த கீரையில் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம கீரை பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கீரைக்கு பேர் தொய்யக்கீரை. இதையும் நம்ம சேர்த்தே பறிச்சுக்கலாம். கீரை கடையலுக்கு தேவையான அளவு கீரை நம்ம பறிச்சிட்டோம். நம்ம இந்த கீரையை சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கீரையை அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. 7-8 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய்களை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் செவந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம தட்டை எடுத்துட்டு கீரை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கடைஞ்சிக்க போகிறோம். கீரை நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்க, கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இந்த கீரை கடையல் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.